மறைந்த முதல்வர் திரு கருணாநிதி அவர்களின் நூற்றாண்டு விழா இன்று கொண்டாடப்படுகிறது. திரு கருணாநிதி அவர்கள் மீது திரைத்துறைக்கு தனி பிரியம் இருக்கிறது. ஒட்டுமொத்த திரையுலகமும் இதில் திரளும். 22,500 இருக்கைகள் தயார் நிலையில் இருக்கிறது. திரு ரஜினி மற்றும் திரு கமல் அவர்கள் கலந்து கொள்வது உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. திரு அஜித் அவர்கள் இந்த நிகழ்விலும் கலந்து கொள்ள மாட்டார் என்பதே நமது எதிர்பார்ப்பு. ஏற்கனவே ஒரு முறை திமுக மேடையில் அவர் பேசியதும், அதைத் தொடர்ந்து எழுந்த சர்ச்சையும் நம்ம எல்லாருக்குமே தெரியும். இப்பொழுது மிகப்பெரிய பேசுபொருள் என்னவென்றால், திரு விஜய் அவர்கள் கலந்து கொள்வாரா? மாட்டாரா? என்பதுதான். விஜய் அவர்கள் நடித்து எந்த படம், எந்த ஒரு பிரச்சனையும், எந்த ஒரு சலசலப்பும் இல்லாம வெளிவந்தது அப்படின்னு நம்மகிட்ட கேட்டீங்க அப்படின்னா, நமக்கு பதில் தெரியாத அளவுக்கு தான் இருக்கு. அந்த அளவுக்கு அவரோட படங்கள் தொடர் பிரச்சனைகள் சந்திச்சு தான் வெளிய வருது. முக்கியமா தமிழ்நாட்டோட மிகப்பெரிய வசூல் நாயகனா அவர் மாறுனதுக்கு அப்புறம், தொடர்ந்து அவரோட படங்களுக்கு பிரச்சனை வருவதும், அதை தாண்டி அவர் படங்கள் அ வெளியாவதும், ஒருவேள இன்னைக்கு நடக்கிற நிகழ்வுல அவரு கலந்து கொள்ளல அப்படின்னு நம்ம வச்சுக்கலாம். அவரோட அடுத்த படமான த கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் அந்த படத்துக்கு ஏதாவது ஒரு சின்ன பிரச்சனை வந்தாலும், அது என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, அவரு திமுகவோட நிகழ்வுல கலந்துக்கல. அதனால அவரோட படத்துக்கு வந்து பிரச்சனை ஏற்படுத்துறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லாம, திரு உதயநிதி அவர்கள் ரெட் ஜெயன்ட் மூவிஸ் வச்சிருக்காரு அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்கும் தெரியும். இப்போ விஜய் அவர்களின் படத்தோடயே சேர்த்து வேறு ஒரு சின்ன படம் ரெட் ஜெயன்ட் மூவிஸ் வெளியீட்ல வெளிவந்தாலும் கூட, எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா, திமுக வந்து விஜய் அவர்களுக்கு எதிரா செயல்படுது அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய பேசுபொருள் வந்துரும். ஒருவேள இந்த நிகழ்வுல அவர் கலந்துக்கிறாரு அப்படின்னு வச்சுக்கோங்க. கலந்துக்கிட்டு மேடை ஏறி திரு கருணாநிதி அவர்கள் குறித்தும், அவரின் சாதனைகள் குறித்தும் கண்டிப்பா அவர் பேசி தான் ஆகணும். அப்படி பேசும்போது, எதிர்காலத்துல அவர் ஒரு வேள கட்சி தொடங்கும்போது என்ன நடக்கும்? எந்த ஒரு கட்சி தமிழ்நாட்டுல ஆட்சி அமைக்கணும்னு நெனைச்சாலும், அது வந்து திராவிட கட்சிகளை எதிர்த்து தான் பேசும். குறிப்பா திரு சீமான் அவர்களும், திரு அண்ணாமலை அவர்களும் தொடர்ச்சியா திராவிடத்திற்கு எதிராகவே பேசிக்கிட்டு இருப்பாங்க. ஏன் அப்டின்னா, கடந்த 60 ஆண்டு காலம் அவங்க தான் ஆட்சியில இருந்திருக்காங்க. அதனால திராவிட கட்சிகளை எதிர்த்து பேசாமல் ஒருவர் ஆட்சிக்கு வர முடியும் என்பது நடக்காத காரியம். அப்டி இருக்கிறபோது, திரு விஜய் அவர்களும் நாளைக்கு கட்சி தொடங்குனார் அப்டின்னா, கண்டிப்பா திராவிடத்தை எதிர்த்து தான் பேசுவாரு. அப்டி பேசும்போது என்ன நடக்கும்? இன்னைக்கு அவர் பேசுற அதே காணொளிகள நாளைக்கு எடுத்து போட்டு கடந்த காலங்கள்ல இவரு இப்படி பேசினாரு, இன்னைக்கு இப்படி பேசுறாரு, பதவிக்காக இப்படி பேசுறாரு அப்படின்னு மிகப்பெரிய கேலி பொருளா அவர் மாற்றப்படுவார். கலந்துக்கிட்டு மேடை ஏறி பேசினாலும் பிரச்சனை, கலந்துக்காம இருந்தாலும் அது சார்ந்து சில பிரச்சனைகள் வரக்கூடும். இப்போ 2017வது வருஷம் முரசொலியோட 75வது ஆண்டு விழா நடந்தது. அதுல என்ன நடந்தது அப்படின்னா, ரஜினி அவர்கள் என்ன பண்ணாருன்னா, பார்வையாளர்களோட இருக்கையில அமர்ந்துட்டு அந்த நிகழ்வுல கலந்துக்கிட்டாரு. அவர் மேடை ஏறி எதுவுமே பேசல. திரு கமல் அவர்கள் ஏறி பேசும்போது கூட, ரஜினி அவர்கள் அத கம்ப்ளீட்டா தவிர்த்துட்டார். அது மிக சாதுரியமா தவிர்த்தார். ஏன் அப்டின்னா, அந்த காலகட்டத்தில அவர் அரசியலுக்கு வருவதற்காக இருந்தாரு. அதனால திமுக மேடையில் பேசக்கூடாதுங்கிறதுல மிக உறுதியா இருந்தாரு. அதனால அவர் தவிர்த்துட்டாரு. இதே போலவே திரு விஜய் அவர்களும் நாளை நிகழ்வில் கலந்து கொண்டு, மேடையில் ஏறாமல் வெறும் பார்வையாளராக மட்டும் இருப்பாரா? அல்லது நிகழ்விற்கே வரமாட்டாரா? அல்லது நிகழ்வில் கலந்து கொண்டு மேடை ஏறி பேசுவாரா என்பதை நாம் பொறுத்திருந்து தான் பார்க்கணும். ஒருவேள அவரு பேசினாரு அப்டின்னா, அவர் என்ன பேசுறாரு அப்படிங்கிறத வச்சு நம்ம இன்னொரு காணொளியில பார்க்கலாம். நன்றி.